இன்னைக்கு நம்ம நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம முருங்கைக்கீரை புளிக்குழம்பு பண்ண போறோம். முருங்கைக்கீரையில புளிக்குழம்பு. ஓகே. சோ முருங்கைக்கீரை புளிக்குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? முருங்கைக்கீரை, மிளகு, தேங்காய், வெந்தயம், தக்காளி, வரமிளகாய், உளுந்து, கடலைப்பருப்பு, எண்ணெய், சின்ன வெங்காயம், மஞ்சள் தூள், கருவேப்பிலை, பூண்டு, உப்பு, புளி, கடுகு. ஸோ தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து தயாரா இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மசாலாக்கு அரைக்க போறோம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு இதுல வந்து நம்ம மசாலா பொடி எதுவும் யூஸ் பண்ணல. அது வந்து நம்ம அரைச்சு ரெடி பண்ண போறோம் மசாலா. ஓகே. ஸோ மிளகாய் தூளை வந்து போடாம அரைச்சு ரெடி மசாலா வந்து எடுக்கிறோம். ஓகே. ஸோ அதுக்கு எண்ணெய் விட்டா பேஸ்ட் மாதிரியா இல்ல பொடி? எண்ணெய் விட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இது பண்ண போறோம். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு, நிறைய எண்ணெய் வேண்டாம், ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்தாலே நமக்கு போதும். கொஞ்சமா மிளகு, ஒரு ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துட்டு, கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, ஓகே, அதே அளவு உளுந்து, உடைச்ச உளுந்து சேர்த்துட்டு இதை முதல்ல நல்லா வறுத்துக்கலாம். இது வேணும். இது லைட்டா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம காஞ்ச மிளகாய் எல்லாமே சேர்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சட்டி சுடுறது, எண்ணெய் விட்டு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணலாம்? இது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி அதில் கொஞ்சமாக மிளகு, அப்புறமா கடலைப்பருப்பு, உளுந்து, வெந்தயம், உடைச்ச உளுந்து, சிறுபருப்பு தான் சொல்றது, அப்புறமா வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் அப்படியே அதனுடைய கலர் மாறுற அளவு. இது நம்ம விழுத அரைக்க போறோமா இல்ல கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி தான் அரைக்க போறோம். ஏன்னா எண்ணெய் ஊற்றிருக்கனால ரொம்ப பேஸ்ட் மாதிரி தான் வரும். நம்ம ட்ரையா வறுத்து போட்டீங்கன்னா பவுடரா வரும். இதுல வந்து மிளகு சேர்த்துருக்கோம், அதுவே உங்களுக்கு காரம் இருக்கும். அதாவது உங்களுக்கு மிளகு காரமே அதிகமா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இல்ல எனக்கு மிளகு காரம் ரொம்ப பிடிக்காது அப்படின்னா நீங்க காரம் காஞ்ச மிளகாவை அதிகமா சேர்த்துக்கலாம். ரெண்டுமே ஆப்ஷன் தான், உங்களுக்கு எது அதிகமா வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இல்ல ஈக்குவலா எடுத்துக்கிறேன் அப்படின்றவங்க ஈக்குவலா எடுத்துக்கலாம். இப்ப இதுல 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அரைக்கணும். இல்ல பச்சை வாசனை இருந்துச்சுன்னா நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி கொதிக்க வைக்கிறது ரொம்ப இதா இருக்கும் வாசனை. அதனால நல்லா வறுத்துக்கோங்க. கலர் மாறிடக்கூடாது, லைட்டா அதாவது இந்த பச்சை வாசனை போற அளவுக்கு வறுத்தா போதும். பாருங்க நல்லா சூடாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த டயத்துல இது கூட கொஞ்சமா பூண்டு சேர்த்துக்கலாம். இது அரைக்கிறதுக்கு தான். இது கூடவே ஒரு 4-5 பல் பூண்டு, அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 4-5 சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகளை போட்டோம். அது கொஞ்சம் கலர் மாறினதும் சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாயை போட்டு அதை இப்போ நல்லா வதக்கும். இதில் வந்து நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்து வதக்கி அரைக்க போகிறோம். அரைச்சி தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு இல்லை எனக்கு முருங்கைக்கீரையாக பிடிக்கும் அப்படின்னா பாதி அரைச்சிட்டு நீங்கள் பாதி அப்படியே முழுசாக கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா அரைச்சி சேர்க்கும் போது இன்னும் வாசனை நல்லாயிருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நம்ம அரைச்சி சேர்க்க போகிறோம். சில பேருக்கு அந்த முருங்கைக்கீரை அப்படியே முழுசா கிடக்கிறது பிடிக்கும் அப்படிம்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து பாதி அரைச்சிட்டு பாதி அப்படியே முழுசா கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம். அதாவது வெங்காயம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கலாம். பாருங்க நல்லா தோல்லாம் உறிஞ்சு வருது. இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுல வந்து தேங்காயும் முருங்கைக்கீரையும் சேர்க்க போறோம். ஃபர்ஸ்ட் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். இந்த சூட்டுலயே அப்படியே வதங்கினா போதும், ரொம்ப ஹீட் வேணும்னு இல்லை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த மண்
நம்ம மண்சட்டின்றதுனால அந்த சூடு அப்படியே இருக்கும், அதனால அந்த சூட்லயே நம்ம வதக்குறோம். ரொம்ப வதக்குனீங்கன்னா அந்த வாசனை போயிடும். முருங்கைக்கீரை ரொம்ப நல்ல மணமா இருக்கும். ரொம்ப வதக்க வேண்டாம், லைட்டா வதக்கி விட்டா போதும். இப்போ பாருங்க, லைட்டா வதக்குனாலே அது குட்டியாயிரும், கொஞ்சமாயிரும். அந்த அளவுக்கு வந்தா போதும். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இது கூடவே தேங்காய், இந்த சூட்லயே தேங்காய் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் தேங்காய், நிறைய வேண்டாம். இந்த அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ சூட்டுலேயே அப்படி லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். தண்ணி ஊற்றியே அரைச்சிடலாம், தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். விழுதா அரைச்சிடும். ஸோ இப்போ ஆறுறதுக்கு இதுக்கு டைம் கொடுத்துடணும். இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இதுலயே ஏதாவது பண்ணா இதுலயே நம்ம அடுத்தால குழம்புக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆன் பண்ணட்டுமா? இப்போ இந்த சூட்லயே கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு இதுல வந்து கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வதக்கிறதுக்கு கொஞ்சமா சேர்த்தா போதும், இது குழம்புக்கு மொத்தமாவே நம்ம யூஸ் பண்றதுனால கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கலாம். இப்போ இதுல கொஞ்சமா கடுகு, 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துட்டு இது அப்படியே சூடானதுக்கு அப்புறமா நம்ம மத்ததெல்லாம் சேர்த்துக்கலாம். புரிஞ்சு சொல்றதுதான். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு போட்டோம்னா கடுகு கரிஞ்சிடும்ன்றதுனால எண்ணெய் கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும் போதே போட்டுட்டு அது பொரியும் போது நம்ம அடுத்தடுத்து போடுறதுக்கு. இப்போ இதை பொரிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்தது நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதுல நம்ம மறுபடியும் வெங்காயம் எல்லாம் போடுவோம். ஆமா, வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நம்ம சேர்க்க போறோம். அரைக்கிறதுல கொஞ்சமா தான் சேர்த்துருக்கோம், இதுல நிறைய சேர்த்தா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். புளிக்குழம்புல தேங்காய் சேர்ப்பாங்களா? சேர்ப்பாங்க. இப்போ எவ்வளவு கீரைக்கு எவ்வளவு குழம்பு அந்த மாதிரி ஏதாவது ரேஷியோ இருக்கு? கீரை வந்து நம்ம எவ்வளோ நாளும் சேர்க்கலாம். இப்போ ஒரு பவுல் அளவுக்கு எடுத்தீங்கன்னா அது நல்லா வதக்கிட்டீங்கன்னா பாதி பவுல் கூட இருக்காது. அதனால கீரை வந்து 2 பவுல் அளவுக்கு எடுத்தா கூட இந்த அளவு நீங்க போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு 1/4 முறி தேங்காய் போதும். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு அந்த மாதிரி போட்டாலே போதும். எவ்வளோ அதிகமாக கீரை எடுக்கிறீங்களோ அவ்வளோ அதிகம் நல்லா இருக்கும். பாருங்க, இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுல வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ரெண்டுமே நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட் நிறைய இருக்கும். நீங்க பெருசு சேர்க்கறதா இருந்தாலும் பலாரி சேர்க்கறதா இருந்தாலும் சேர்க்கலாம், சின்ன வெங்காயம் சேர்க்கலாம். பெருசு சேர்த்தா நல்லா நீளமா கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம்னா அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். ஆனா சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். எல்லா குழம்புக்கு விட இந்த காரக்குழம்பு புளிக்குழம்பு வெரைட்டிஸ்லாம் சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லா இருக்கும். இது கூடவே பூண்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா பூண்டு கொஞ்சம் வதங்குறதுக்கு டைம் எடுக்கும், அதனால இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு நல்லா லேயரா வர அளவுக்கு நம்ம வந்து டைம் கொடுத்து அது வதக்கணும். பூண்டும் வந்து புளிக்குழம்புனாலே பூண்டுடைய ஃப்ளேவர் ஹைலைட்டடாக இருக்கும். ஸோ அதனால நிறையவே பூண்டு போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா வதக்கிறதுக்கான டைம் வந்து கொடுத்துருவோம். அண்ட் இதில் ஆல்ரெடி நம்ம வந்து எண்ணெய் விட்டு மிளகு, கடலைப்பருப்பு, வெந்தயம், உளுந்து, அப்புறமா மிளகா வத்தல், சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய், அதுக்கப்புறமா முருங்கைக்கீரை போட்டிருக்கோம். அதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துருக்கிறோம். அது கொஞ்சம் நல்லா ஆறி இருக்கு. இதை அரைச்சி விழுதா எடுத்து தான் இந்த புளி குழம்புல நம்ம வந்து சேர்க்க போறோம். ஸோ வெங்காயமும் பூண்டு வதங்கட்டும், அதுக்கான டைம் கொடுத்துரும். அதுக்கு முன்னாடி இதை நாங்கள் அரைச்சி கொண்டு வந்துடுறோம். எண்ணெய் விட்டு மிளகு, வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுந்து, கீரை, சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகா, தேங்காய் இதெல்லாம் சேர்த்து வதக்கிருந்தோம். அதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பக்கம் வந்து வெங்காயமும் பூண்டும் கூட நல்லா வதங்கிடுச்சு. இந்தாங்க, இப்போ இதை வச்சு என்ன பண்ண போறீங்க? இது இங்க இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து இதுல தக்காளி சேர்த்தலாம். தக்காளி வந்து ரொம்ப இல்ல, ஒரு பெரிய சைஸ் தக்காளி அளவு சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம புளியும் சேர்க்க போறோம், அதனால ஒரு பெரிய சைஸ் தக்காளி இல்ல மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதங்கணும். ஆல்ரெடி நம்ம எண்ணெய் சூடா இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா வதங்கிரும்.
ரொம்ப இல்லை, கொஞ்சம் ஸ்கின் அப்படி சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். புளி வந்து ரொம்ப அதிகமா சேர்க்கக்கூடாது. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு அதோட தண்ணி மட்டும் சேர்த்தாலே நமக்கு போதும். அப்படி உங்களுக்கு புளி நிறைய ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா தக்காளியை கம்மி பண்ணிக்கோங்க, இல்லை தக்காளி ஸ்கிப் பண்ணிக்கலாம். தக்காளி வேண்டாம்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இதுல வந்து நம்ம அரைச்ச விழுத ஒண்ணா சேர்த்தலாம். ஓ அவ்வளவுதான். இதுல வந்து நம்ம அரைச்ச விழுத சேர்க்க போறோம். தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிடுச்சுன்னா நம்ம வந்து புளி ஊற்றுவாங்க, இல்லைன்னா காரத்துக்கு. இதுலதான் நம்ம காரத்துக்கு மிளகாய் வத்தல் அரைச்சோம், அது பதில் இப்ப அரைச்சு அப்படியே ஊற்றி போதும். இப்ப இது நல்லா கலந்துட்டு இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. நம்ம இவ்வளவு நேரம் உப்பு சேர்க்கல, இப்பதான் உப்பு சேர்க்க போறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது லைட்டா கொதிச்சு வரும்போது நம்ம புளி தண்ணி சேர்க்கணும். ஆல்ரெடி அது வதங்கினதுதான், பச்சை வாசனை இருக்கும் அப்படின்றதும் கிடையாது. எல்லாமே நம்ம வதக்கி தான் சேர்த்துருக்குறோம். இப்போ இதுல கீரை நம்ம போட்டு அரைச்சிருக்கனால கிரீன் கலர்ல இருக்கு. இல்ல நீங்க கீரையை போடாம மேலே முழுசா போடணும்னா அது இல்லாம அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அதே கலர்ல இருக்கும், ஒரு மாதிரி ரெட் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா மிளகாய் வத்தலோட கலர் தான் அதிகமா இருக்கும். இப்போ இது லைட்டா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து புளியை கரைச்சி அதுல ஊற்றணும். இது எதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம்? இது ரைஸோட பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். சாதாரணமா நம்ம நார்மலா ரைஸ் குக் பண்ணிட்டு எல்லா புளி குழம்பு எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்கும். இதுலயும் நல்லா நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி புளி குழம்பு சூடான சாதத்துல ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. கீரை அயன் கண்டென்ட் அதிகமா இருக்கக்கூடியது. அது முருங்கைக்கீரை சொல்லவே வேணாம், ரொம்ப ரொம்ப அதிகமான நியூட்ரியன் வேல்யூ கொண்டது. ஸோ முருங்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது எப்படி ஃபார்மேட்ல சாப்பிட்டாலும் நம்மளுக்கு வந்து உடம்புக்கு அவ்வளவும் நல்லது. இப்போ இதுல வந்து நம்ம கொஞ்சமா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுல, புளி தண்ணி சேர்த்தலாம். எவ்வளவு புளி எடுக்கணும்? ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சிருக்கோம். இதை வந்து நல்லா கரைச்சிட்டு இதோட ஒன்றா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் மாற்றிடலாம். ஒரு நிமிஷம். புளி குழம்புன்றதுனால புளியினுடைய ஃப்ளேவர் ஹைலைட்டடா இருக்கணும். புளிப்பா நல்லா கொஞ்சமா எடுத்துட்டு நல்லா திக்கா கரைச்சு ஊற்றிடணும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா இன்னொரு தடவை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணியா இருந்தா கரெக்டா இருக்கும். ரொம்ப தண்ணியா இருக்கணுமா திக்கா இருக்கணுமா? இல்ல ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. இப்போ அது கொஞ்ச நேரம் கொதிக்க கட்டியாயிரும். ஓகே. அதனால இந்த இப்படி இருக்கும்போது நம்ம கரெக்டா வந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொதிக்கிறதுக்கான டைம் கொடுத்துருவோம். இப்போ நல்லா கொதி வந்துட்டு இருக்குது. இப்போ கொத்தமல்லி இலை தூவிட்டு நம்ம இறக்க வேண்டியதான். இது இப்போ ரெடின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இல்ல இது கொதிச்சாலே நமக்கு ரெடி ஆயிரும், அவ்வளவுதான். நமக்கு வந்து வரணும் இல்ல, இது வந்து நமக்கு டைம் ஆக உங்களுக்கு கட்டி ஆயிட்டே இருக்கும். நம்ம மண் சட்டின்றதுனால ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த சூட்டுலயே நமக்கு கரெக்டா வந்துடும். இல்ல நீங்க வேற பாத்திரம் அப்படின்றப்போ அதுல கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சிருந்து கூட ஆஃப் பண்ணலாம். பாத்தீங்கன்னா இப்பவே உங்களுக்கு தெரியும் நல்லா அப்படியே நல்லா ஷைனிங்கா இருக்கா. அது நம்ம நிறைய எண்ணெய் ஊத்தல, ஃபுல்லா, அதாவது நிரம்ப ஊத்துறவங்களுக்கு தான் அந்த மாதிரி ரொம்ப பிரிஞ்சு வரும். நமக்கு வந்து இந்த ஷைனிங் வந்தாலே போதும்.
இதை இப்போ ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்டுலேயே விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஓகே, ஸோ எடுத்து பிளேட்டிங் பண்ணிடலாமா? இதில் எடுக்கலாமா? இந்த கரண்டி. ஸோ புளிக்குழம்பு அப்படின்னாலே ஒரு மாதிரி ப்ரௌன் ஆர் ரெட்டிஷ் டோனில் தானே இருக்கும். அப்படின்றது இல்லாமல் க்ரீன் கலர்லேயும் வந்து இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் கீரை அரைச்சி சேர்க்கறதுனால பசங்களால சீக்கிரமாக அப்படி எடுத்து போட முடியாது, இல்லைன்னா எடுத்து வச்சிருவாங்க. அதனால வந்து நம்ம நியூட்ரியன் வேல்யூ கிடைக்காம போயிடும். அதனால நம்ம வந்து அப்படியே அரைச்சி சேர்த்துருக்குறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சட்டியை வந்து ஆஃப் பண்ணிட்டோம். பட் ஸ்டில் இன்னமும் வந்து கொதிச்சுட்டே இருக்குது. நல்ல மணத்தோட, ஏன்னா கீரை முருங்கைக்கீரை ஸ்மெல் இருக்குது பார்த்தீங்களா, செமையாக இருக்கும். ஸோ அதோடு சேர்ந்து அந்த நல்லெண்ணெய் ஸ்மெல்லோட செமையாக இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து எடுத்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக நேரில் சொல்லிடுங்க. வானொலி நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு, உளுந்து, மிளகு, வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வெந்தயம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா மிளகாய் வத்தல் சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிட்டு அதே சூட்டில் முருங்கைக்கீரையும் தேங்காயும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. இதை அப்படியே ஆற வச்சு பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படி இருக்கட்டும். அதே வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்து சின்ன வெங்காயம் கூடவே பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதை இதோட ஒன்றா சேர்த்து மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து லைட்டாக கொதி வரும்போது கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான முருங்கைக்கீரை புளிக்குழம்பு தயார்.